மூக்கையா சுவாமிகள் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய சித்தர். இந்த மகான் நிறைய கோவில்களுக்கெல்லாம் சென்று ஏகப்பட்ட வகையில் தவம் செய்திருக்கிறாங்க. நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நடந்து சென்றிருக்கிறாங்க. அவர் தியான நிலையில் உட்கார்ந்தாருன்னா எல்லாவற்றையுமே மறந்து விடுவாருங்க. அவரும் அவருடைய சீடரும் அல்லது அவருடைய சிஷ்ய கோடியும் உட்கார்ந்து பந்தியில் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய சித்தர் வராரு. அவர் இவருடைய தலையில் அப்படியே தண்ணியை எடுத்து கொட்டுறார். நாம இருந்தால் என்ன நினைப்போம்? சாப்பிட்டுன்னு இருக்கிறது கூட தெரியாமல், அறிவில்லாமல் இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொட்டின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் இந்த மூக்கையா சுவாமிகள் என்ன பண்ணுறாரு? அந்த மிகப்பெரிய சித்தர் தண்ணி எடுத்து கொட்டினார் இல்லைங்களா தலையில், அப்படியே அந்த தண்ணி தலையிலேருந்து வழியக்கூடிய அந்த தண்ணீரை தன்னுடைய இரு கரங்களாலும் அப்படியே பிடித்து அப்படியே முழுமையாக அருந்தி விடுகிறார். அப்படியே குடிச்சிடுறார். எல்லா தண்ணியும் அப்படியே குடிச்சிடுறார். அதை அந்த பெரிய சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்த உடனே சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, மனப்பக்குவம் இவர்கிட்ட இருக்குது, பொறுமை இருக்குது. சாப்பிட்டுன்னு இருக்கும்போது நாம் தண்ணியை எடுத்து கொட்டினாலும் கூட கோபப்படாமல் சாந்தமாக இருந்து தத்துவங்களை எல்லாம் நிறையா புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இவர் நம்முடைய சிஷ்ய கோடிய ஆகிறதுக்கு முழுமையான தகுதி படைத்தவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதிலேருந்து இந்த மூக்கையா சுவாமிகளை அந்த பெரிய சித்தர் தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அந்த பெரிய சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள். ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளுடைய சீடராக நம்முடைய ஸ்ரீ மூக்கையா சுவாமிகள் இருந்தாங்க. பெரிய பெரிய வித்தைகளை எல்லாம் மூக்கையா சுவாமிகள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. முக்கியமாக நாம் பார்த்தோம்னா அந்த லகுமா சித்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சித்து விளையாட்டில் இந்த மகான், அதாவது மூக்கையா சுவாமிகள் ரொம்ப திறமைசாலியாக இருந்தாங்க. இந்த மூக்கையா சுவாமிகள் பல இடங்களுக்கும் சென்று வந்தாங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இயற்கை சார்ந்த சில சூழ்நிலைகள், அந்த இடத்துலலாம் இவங்க அப்படியே போய் உட்கார்ந்துருப்பாங்க. அடிக்கடி மதுரை பக்கத்தில் அந்த ஆரப்பாளையம், அதுக்கடுத்து கோரிப்பாளையம், அங்கெல்லாம் இவங்க போய் உட்கார்ந்து சிலதெல்லாம் தவம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி மாயாண்டி சித்தருடைய மாயாண்டி சுவாமிக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தாங்க. அணுக்கத் தொண்டர்னா முழுக்க எல்லா பணிவிடையும் செய்கிறது. அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான தொண்டராக இருந்து ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள்கிட்டேருந்து இவங்க நிறைய விஷயங்கள்லாம் வித்தைகள் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இருளப்ப கோனாருடைய உறவினராக இந்த மூக்கையா சுவாமிகள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புட்டுத்தோப்பு சுவாமியார் மடத்துக்கும் அடிக்கடி போவாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புட்டுத்தோப்பு சுவாமிகளுடைய மடத்துக்கும் சென்று அங்கேயும் உட்கார்ந்து தியான நிலையில் இருப்பாங்க. கட்டங்குடி ரெட்டி சுவாமிகள், அதுக்கடுத்தது மூக்கையா சுவாமிகள், இவங்கெல்லாம் சில நேரங்களில் உட்கார்ந்து விவாதங்கள்லாம் செய்கிறது உண்டு. சில வேத விஷயங்கள், சில சித்தாந்த விஷயங்கள், சில மருத்துவ விஷயங்கள், சில மூலிகை விஷயங்கள், இதெல்லாம் இவங்க உட்கார்ந்து நிறையா வித்தங்கள், அதெல்லாம் விவாதங்கள்லாம் செய்கிறது உண்டுங்க. 14/10/1916 அதான் நலவருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மகான் சித்தி அடைஞ்சாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்துள்ள மலை கூடல் மலை. அந்த கூடல் மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராயர் பொறியியல் கல்லூரி வருது. அந்த வளாகத்தில் இந்த மூக்கையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ மூக்கையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம் தியானம் செய்தோம்னா சகிப்புத்தன்மை வரும், சந்தோஷம் வரும், சங்கடங்கள் விலகும், சாபங்கள் பாபங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்ததிகளெல்லாம் தழைத்து வம்ச விருத்தியும் வாழ்வாங்க வாழக்கூடிய யோகமும் வரும். அதனால் ஸ்ரீ மூக்கையா சுவாமிகளை சென்று தரிசிப்போம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாளில் யோகிகள், மகான்கள், சித்தர்கள், சாதுக்கள், சந்நியாசிகளின் திருவருளால் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.